அம்மா பேய் பேய் அப்பத்தாவ மூஞ்சிய பாருங்க எவ்வளோ பேய் மாதிரி மேக்கப்பை போட்டு. ஹாய் காய்ஸ், இங்கே என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் அப்பா கிட்ட 2000 ரூபா போட்டு இங்கே மீன் வாங்க போகிறோம். மீனுக்கு தேவையான லைட்டு, ஃபுட்டு, நெட்டு எல்லாம் உங்கள் காசில் தான் வாங்க போகிறோம். வாங்க போகலாம். போனோடனே எக்கச்சக்கமான ஸ்பீஷியஸ் ஆஃப் மீன் எது வாங்கலான்னு மண்டை கிளம்பி போய் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சிட்டு வாங்கிட்டு இங்கே வந்து கோழி வாங்கிட்டு இருக்கோம். இது பேர் என்ன? சொன்னாலி. இந்த இந்த இது அடையே காக்காதான் அந்த கோழி. வருஷத்துக்கு 200+ முட்டை போடுமா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மீனெல்லாம் செட்டப் பண்ணி அழகாக வீடியோ எடுத்தோம். நல்லா இருந்துச்சுன்னா 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஊர் நட்டோன்னு ஊரில் அங்கே போய் அருவியில் குளிக்கலான்னு மலை மேலே ஏறி போக ஆரம்பித்தோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய வலிக்குன்னு, கல் மூலியமா இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த மலை தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த இருக்க மலையிலே எப்படி போகிறோம் தெரியல. வாங்க போகலாம். நல்லா தான் போச்சு ஸ்டார்டிங்கில். ஐயோ போக முடியல, தாங்க முடியல. எப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்கள். மூச்சு தாங்க முடியல, குன்னும் குழியுமாக இருக்குது, தாங்க முடியல. அப்போ மூச்சு வாங்குதுப்பா, என்ன தாங்க முடியலன்னு அப்படின்னு உட்காந்துக்கிருந்தேன். எப்படியோ அடித்து பிடிச்சி போயாச்சு கைஸ். போன வந்தேன், ஒரு குளியெல்லாம் போட்டேன் பாருங்க. பா எப்படி மேலே அப்படியே ஒரு காயில் போட்டு மண்டையில் அப்படியே ஊற்றும் பாருங்க. இந்த தண்ணி எங்கேருந்து வந்தீங்கன்னா மலை மேலேருந்து ஒரு தண்ணி வருது. அப்படியே சாஞ்சிங்க, அப்படியே அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். மசாஜ், ஃப்ரீ மசாஜ் கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பாருங்க அயன் மேன் நினைப்பு பார்க்க வேறு ஏதோ ஒரு போஸ்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா தாதிக்கா தவக்காத போஸ்ட்டில் உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு எல்லாம் பாருங்கள், எல்லாம் பார்க்க முடியாதது நல்லா ஊற்றி பார்த்துக்கோங்க. நான் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அதனால மலை மேலே தான் ஏறி நல்லா ஆடிக்கிட்டேன். ஆடினே இருப்பேன் மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தேன். நல்லா மேலே ஏறிக்கிட்டே இருந்தேன். மேலே இன்னும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கேன். எனக்கு குரங்குன்னு நினச்சிடாதீங்க, நான் ஒரு மனுஷன். நல்லா ஏறிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏற பிடிக்கும். எனக்கு மவுண்டைன் ஏற அதனாலும் தாங்க முடியல. பூச்சியெல்லாம் வந்துடுச்சு. ஐயா தடியை காப்பாற்ற ஓடி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் அது ஊற்றி கீழே இறங்கலான்னு போகும்போது இந்த பாதையில் போவான். எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கு, அடித்து போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஐயையோ வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாறை மேலே கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போனால் அங்கே பார்த்தா அவ்வளோ பெரிய பூச்சி. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேவலை வச்சு ஒரு மாசான வீடியோ எடுத்து, அதுக்கப்புறம் இந்த நாயை வச்சுலாம் வீடியோ எடுத்து, அதுக்கப்புறம் மாடிக்கிட்ட முட்டை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஒன்று சீன் சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதுதான் என் தம்பி, இந்த மாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். என்ன இந்த மாதிரி பொசுன்னு இருக்க எல்லா நாயும் தூக்கிட்டு வந்து வச்சுக்க சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு சோறு போடுறதில்ல, தண்ணி கூட்டிகிட்டு போகிறதில்ல, பாத்ரூம் போனால் எடுக்கிறதில்ல, வாக்கிங் கூட்டிகிட்டு போனதில்ல. இந்த நாயோட ஓனர் தான் இவர். ஆனால் அந்த நாய் படக்குன்னு நான் அந்த நாயை தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு என் தம்பியும் எங்கள் மாமியும் சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ணால் எப்படி நீங்களே சொல்லுங்கள். இது முடி வேற கொட்டும் போல. சரி காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமானது சொல்ல போகிறேன். இப்போ இன்றைக்கி என்னன்னா சில்வர் ரேட்டு குறையுது. இப்போயே சில்வர் வச்சுக்கோங்கப்பா.